ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நமக்காக வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகள் அவர்களும், சிவயோகி சக்திமான் அவர்களும், திருப்பூர் ரேவதி அவர்களும் மற்றும் சிவகாசியிலிருந்து TJ சுந்தரபாண்டி அவர்களும் வந்திருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். அப்போது கடகராசி நேயர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகுது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது. எத்தனையோ குடும்பங்கள், வெளியூரில் வசிக்கக்கூடியவங்க, வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், இந்த கடகராசி என்பர்கள் எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதம் நம்ம நினச்சது நடந்துடாதா, ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துடாதா, ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படாதா என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கடக ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப்போகுது. இல்லை சாமி, வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி, மாற்றி மாற்றி இது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, வீடு ஒரு நிம்மதியாகவே இல்லை சாமி, பிள்ளைங்கள ஒரு பக்கம் பிரச்சனை, மருமக பிரச்சனை, மருமக கொச்சும் போது புரிஞ்சு குடும்பம் பண்ண மாட்டேங்குது, இதுதான் நம்ம குடும்பம், இதுதான் நம்ம வீடு, நம்ம இங்கே தான் இருக்கணும்னு புரிஞ்சிக்க மாட்டேங்குது, நான் இங்கே வரமாட்டேன், அங்கே போக மாட்டேன், உங்கள் அம்மா வேணாம், ஆயா வேணாம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு சாமி. பையன் கஷ்டப்படுறான், அல்லது பையனுடைய வாழ்க்கை அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமையாக நாங்கள் கூட பேசிக்கிறோம், நான் புருஷன் மண்டாட்டிக்கு ஒத்து போகலை, இல்லை வேறு ஏதேனும் அங்கமங்காளிங்க பிரச்சனையாக இருக்கலாம், அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்க பிரச்சனை, அத்தைங்க பிரச்சனைங்க, சித்தப்பா பெரியப்பாவுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நான் ஏன் இந்த கடகராசிக்கு குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, 2ஆம் இடத்தை ராகுடைய பார்வைப்படுகின்றது. அதோடு மட்டுமல்ல, கடகராசி என்பர்களே, அதாவது நீங்கள் எந்த இடத்தில், உலகத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருப்பவராக நல்லா போயிட்டு இருந்து சாமி, ஃபேமிலி ஒரு ஜாலியாக போய்ட்டு இருந்தது, எங்களை மாதிரி ஒரு ஒற்றுமையாக யாருமே இருக்க முடியாது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அல்லது ஒரு சில காலகட்டங்கள்லாம் எங்களுக்கே ஒரு குடும்பத்தில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு, ஒரு நல்ல ஒரு பந்த பாசங்கள், ஒரு அட்ராக்டிவாக இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷம், அன்னோன்யமாக இருந்தோம், க்ளோஸ்டாக இருந்தோம். இப்போ அந்த கேப்பை விழுந்து போச்சு, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, ஒரே கூட்டு குடும்பமாக இருப்போம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களே, அப்பா அம்மா பற்றிய கவலைகளாக இருக்கலாம், அல்ல அப்பா அம்மா பற்றிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டார் சாமி, தரவே இல்லை, அவனு தான் கொடுப்பேன்னு சொல்கிறேன், சொல்லாமலே எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். இதெல்லாம் எத்தனையோ கடகராசி நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதை கேஸ் போட்டு நம்ம ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறோம், அப்புறம் அவங்க கேஸ் போட்டு அதை வின் பண்ணுறாங்க. அதுபோல் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பம், மிகப்பெரிய அரசியல் குடும்பம், அந்த அரசியல் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, நம்ம நிறையவே நாமளும் டிவிலெலாம் பார்க்குறோம், குடும்ப பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள், பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால், அப்போ அந்த குடும்பம் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால், மெயினாக குடும்பத்துக்கான வருமானம், உத்தியோகம், வேலைவாய்ப்பு, தொழில் அமைப்பு, அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், குறிப்பாக அந்த பாக பிரிவினைகள், இதிலெல்லாம் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடக ராசி நேயர்களே. நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய பிரார்த்தனைகள், நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம், இதெல்லாம் ஒரு வலுவாக இருந்து உங்களுக்கு நல்ல வலுவை சேர்க்கும். அப்போ கடகராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகள், ரொம்ப நாள் ஆகுது சாமி இந்த கேஸ், இது முடியவே இல்லை, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு திடீர் மாற்றங்கள் நிகழும், வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிகழும். அது ஏற்றமாகவும் இருக்கலாம்,
திடீர்னு ஒரு பயமாகவும் இருக்கலாம். நல்ல ஒரு 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 அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு ஹையர் ரேங்கில் ஒர்க் பண்ணலாம், ஒரு ஏஇ அல்லது இன்னும் அதுக்கு மேலே எஸ்டிஓ இல்லை அதுக்கு மேலே ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர், சேர்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹையர் போஸ்டிங், ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கீங்க, ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு காவல்துறை உயர்ந்த அதிகாரியாக இருக்கீங்க. உங்களை அப்படியே பந்தாடுற மாதிரி தூக்கி எடுத்து ஒரு இடத்துல போடலாம். இல்லை வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வீண்படி, அபாண்டமான வீண்படி, அரசு அதிகாரிகளாக, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், துறை ரீதியான நடவடிக்கைகளாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம். அப்போது திடீர்னு வரக்கூடிய மாற்றங்கள் ஏதேனும் உங்கள் வாழ்க்கையை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கவனம் தேவை கடகராசி அன்பர்களே. அதே போல் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அந்த இடதோஷம், வீடு சரியில்லாமல் இருக்கும், வேலை செய்கிற இடம் சரியில்லாமல் இருக்கும், இடதோஷங்கள் இருக்கும், கவனம் தேவை. அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்கள், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், அல்லது ரெண்டட் பிளேசஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அடுத்து இங்கே ஏதேனும் ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குங்க சாமி. ஏதோ அடுத்தடுத்து ஒரு ஃபயர் வருது, ஒரு இபி போகுது, அல்லது மிஷின் ரிப்பேர் ஆகுது, இல்லைனா ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க, தொழில் அமையல, லேபர்ஸ் சரியாக வர மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொழில் பாதிக்கப்படுது. அப்போ இதெல்லாம் கூட ஒரு இடதோஷத்திற்கு காரணமாக, கால நேரம் ஒரு காரணமாக இருக்கலாம். தாயின் மீது அளவு கடந்த அக்கறையும் மிகப்பெரிய ஒரு இரக்க குணமும் கொண்ட, மிக மென்மையான மனமும் கொண்ட கடக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடகராசின்னு சொன்னோடனே எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வார்த்தையில் முதல் வார்த்தையாக வருவது தாயின் மீது அன்பு தான். அந்த அளவு கடந்த அன்பு கொண்டனால தான் உங்களுடைய ராசியில் சுப கிரகம் அப்படின்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அவருக்கு அங்கே வலிமை அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே குரு என்ன பண்ணுறாரு, சந்திரனுடைய வீடான கடகராசியில் தான் உச்சம் பெறுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஸோ இவ்வளோ வலிமை கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன்கள் என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களுக்கு இந்த மாதத்தில் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். கோவிலுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறவங்க கட்டாயமாக இந்த மாதத்தில் அதிகமாக கோவில்களுக்கு போய் மனசார தன்னுடைய மனவேதனைகளை கொட்டி தீர்த்து தன்னுடைய மகிழ்ச்சிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளாக இந்த மாதம் இருக்கும் என பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் வழி மூலமாக, அதாவது உங்களுடைய கூட இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உறுதியாக இருக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த மாதத்தில், உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை. அதாவது நீங்களே கடகராசிக்காரங்களே பெண்களாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்க பெண் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் மன மகிழ்ச்சிக்காக ஒரு காலகட்டமாக, ஒரு மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை உறுதியாக சொல்ல முடியும். மன அழுத்தத்தோடு இருக்கேன், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் மனைவிக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது என் மனைவி தொழிலில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த ஆசைப்பட்றேன் அப்படின்னு யாரும் கடகராசிக்காரங்க நினச்சிக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் உங்களுடைய மனைவிக்கு புதிய தொழில் வைத்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம், சிறப்பான தன்மைகள் உண்டு. ஸோ நீங்கள் தொழில் புதுசாக வச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடிக்க போகிற அந்த ஆஃபீஸின் அலுவலகம் அல்லது கடையோட வாஸ்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடகராசிக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாஸ்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும், கவனம் செலுத்தணுங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ அதே போல் அந்த வாஸ்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு. இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கடகராசிக்கு நேயர்களுக்கு உறுதியாக இடமாற்றம் அடைவதற்கான சூழ்நிலை, வேலையில் இடமாற்றம்
அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு இடமாற்றம், சில பேர் வந்து வீடு கூட இடமாற்றதுக்கான தன்மைகளும் கிரகங்கள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பிற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை, சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நன்மைகள் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அதே போல் கவனமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்கள் மேலே அதிகமாக கண் பார்வைகள் வந்திருக்கும். கண் திருஷ்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதம் உங்களை மட்டுமே ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்கள் கூட இருக்கவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க, யாராவது ஒருத்தவங்க உங்களை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண் திருஷ்டி ஏற்படுவதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ நீங்கள் டெய்லி கண் திருஷ்டி பரக்கூடாதுன்னா சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய எஸ்எம்எஸ் போடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கண் திருஷ்டி போக்குறதுக்கான செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் அளவு கடந்த பேச்சு பேசுவதை நிறுத்திடணும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை கடகராசிக்காரங்க இந்த மாதம் கட்டாயமாக நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுபோல் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கரெக்டான டயத்தில் சாப்பிட்டு, கரெக்டான உணவுகளை சாப்பிட்டு, இயற்கைக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இயற்கை உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை உறுதியாக கூற முடியும். கடகராசி நாயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசியிலேயே சூரியன், புதன் 2 பேர் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இது இல்லாமல் 8ல் இருந்த சனி பகவான் வக்ரகதி பெற்று 7க்கு வந்திருக்கார். 9ஆம் இடத்திலே ராகு இருக்காங்க. 11ஆம் இடத்திலே குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்திலே உங்கள் ராசியாதிபதி சந்திரன் இருக்கார். இப்படி தான் இந்த கிரக நிலை ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது. அப்போ ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 12லேருந்து தான் அந்த மாதம் தொடங்குது. அப்போது உங்கள்கிட்ட தான் இருக்கும் உங்கள் விஷயமே. நீங்கள் வந்து தோல்வி பயத்தை போக்கிடணும், வெற்றின்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கணும், தியானம் பண்ணணும். நிறைய இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு வேறு. அதனால் அடிக்கடி கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும், அங்கெல்லாம் போய் கலந்துக்கணும். பொதுவாக கடகராசிக்காரங்க அம்மன் கோயிலில் வழிபடுறது ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கேன். அதனால் அடிக்கடி கோவில் வழிபாடு பண்ணணும், தியானம் பண்ணணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே தெய்வ சிந்தனையுடைய, இறை சிந்தனையோட இருக்கணும். இது மாதிரிலாம் தான் இந்த மாத பலன் கண்டிப்பாக கடந்து வந்துடலாம். இது இல்லாமல் உங்கள் ராசியிலே சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால உங்களுக்கு இது நாள் வரை வராத ஒரு பொறுப்பு, பதவி உயர்வு, பரிசு, பாராட்டு இதெல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு. இது இல்லாமல் இது வந்து எப்படி இருக்கும், நீங்கள் முயற்சி பண்ணாலோ வெளியில் போனாலோ உங்களை பற்றி தெரிஞ்சவங்க மூலியமாகவும் இது மாதிரி நடக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து அமைதியாக இருந்துட்டு ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதனால் உங்களுக்கு இது பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். எப்பவுமே கடகராசிக்காரங்களுக்கு யாராவது ஒருத்தர் பின்ன இருந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது இது நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி கேட்டு நடந்துங்க. இது இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் மனைவி கை ஓங்கியிருக்கும். இப்போ மனைவி பேச்சு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஒரு நேரம் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கலாம், ஒரு நேரம் அவங்க சொல்கிறத கேட்கலாம். இப்போ உள்ள காலகட்டங்கள் மனைவி சொல்கிற கேட்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அவங்க சொல்கிறத சேமிப்பு செய்யலாம். அவங்க போகிறது இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, போயிட்டு வரலாம். இது மாதிரி ஆலோசனை கேட்டு தரனால தப்பு கிடையாது. அப்போ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கொடுக்கலவங்க சீராக தான் இருக்கும். கொஞ்சம் வாய்தா போடுவீங்க, கொஞ்சம் பேருக்கு சொல்லுவீங்க, பொறுத்துப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதனால் வரைக்கும் பொறுக்காமல் வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் நேர காலம் நல்லா இருக்கிறனாலையும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறனாலையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சரிப்பா அப்புறம் கொடுங்க, கண்டிப்பாக கொடுத்துருவீங்கல்ல, கொடுத்துருவாங்க, அப்போ பரவாயில்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சண்டைக்கு வர மாட்டாங்க, ஒரு வாக்குவாதம் ஏற்படுத்த மாட்டாங்க, இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்போது இது நல்ல விஷயம் தானே. அப்போ நீங்கள் ஆனால் கொடுத்துடணும், கரெக்டாக ஒரு டைம் வாங்கினீங்கன்னா அந்த டைமில் கொடுத்துடணும். இது மாதிரி தான் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுக்கு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமை அங்கே நிரூபிக்கப்பட்டு அது மூலிமா வெற்றி பெறக்கூடிய அமைய போகுது. கடல் கடந்த பயணங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் கடகராசிக்கார பெண்களுக்கு சொன்னேன் இல்லையா, மனைவி கை ஓங்கியிருக்கு. அதேமாதிரி பெண்கள் வகையில் அவங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் பெண்கள் அவங்களுடைய திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க. இந்த கடகராசியில் இப்போ இந்த பெண்களுக்கு உள்ள காலகட்டமாக இப்போது இந்த மாதம் இருக்குது. அதனால் அவங்க நல்லபடியாக முன்னுக்கு வரலாம். சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிரார்த்தனை வேண்டுதலாம் நிறைவேற்றிட்டு வரலாம். அதெல்லாம் நிறைவேற்றினாலே கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். எப்போயுமே ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால்
அது வரைக்கும் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த தடை நீங்கி நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் மூலிமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே வண்டி மிதமான வேகத்தில் தான் ஓட்டிகிட்டு போயிட்டு வரணும். வேகம் வேண்டாம், நிதானம் இருக்கணும். அப்புறம் அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அது இல்லாமல் தாய் வழி உறவு, மனைவி வழி உறவு மூலிமா கண்டிப்பாக நன்மைகள், உதவிகள் எல்லாம் தேடி வந்து கிடைக்கும். அது மாதிரிலாம் கிடைக்கும். எதிர்பாராத சந்திப்புக்கு நிகழும். இது இல்லாமல் கடகராசிக்காரன் பார்த்திங்கன்னா பழைய நட்பு மீண்டும் புதுப்பிக்கப்படும். அது இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக பிரிஞ்சிருப்பீங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் வந்திருக்கலாம். அந்த நட்பு உங்கள் மூலிமா வந்து கிடச்சி இப்போது உங்களை பற்றி அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு, அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒருத்தருக்கு உதவி பண்ணி இது மாதிரி தான் நடக்க போகுது இந்த மாதம். இது மாதிரி கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்மன் வழிபாடு சொல்லியிருக்கேன். உக்கிர தெய்வமான வழிபாடு, அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் சந்திரன் தரித்த சிவன் சோமாஸ்கந்தர்னு சொல்கிறாங்க, சோமேஸ்வரர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிவன் போய் வழிபட்டு வரலாம். காமாட்சி, ராஜராஜேஸ்வரி, அப்புறம் பார்த்திங்கன்னா லலிதா சிறுபி, இவங்களாம் சந்திரனை தன்னுடைய ஏற்று இருக்கக்கூடிய அம்சமாக உள்ள பெண் தெய்வங்கள் தான். அவங்கள வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் கடகராசிக்காரங்கள் இரவில் நீங்கள் தியானம் பண்ணிட்டு படுத்தா நல்லது. இறை சிந்தனையோடு இருங்க. தான தர்மம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்கள்லேயே ரொம்ப அனாதையாக்கப்பட்டவங்க, ஆதரவு இல்லாதவங்க, அவங்களெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு ஏதாவது நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் நீங்கள் அந்த பெண் தெய்வ ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, தாய்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணலாம். பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டி, அதுவும் பெரியவங்க மூத்த சுமங்கலி கூட இருப்பாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், நட்பில் இருக்கலாம், உறவில் இருக்கலாம். அவங்ககிட்ட கூட டக்குன்னு போட்டிங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டிங்கன்னா ஏன்னா போல காலகட்டத்தில் அப்படி இருக்கனால அந்த பெண்கள் மூலிமா ஆசீர்வாதம் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கடக ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ராசி. தன்னுடைய குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுடைய எண்ணத்திற்காக வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான ஒரு ராசி அப்படின்னா அது கடகத்தை நம்ம சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பணம் ரொம்ப முக்கியம், அதே போல் நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவர் எப்பவுமே உங்களுக்கு சூரியன் தான். அந்த பணமும் குடும்பத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலே இருந்தார். இது உங்கள் ராசி, அந்த ராசியிலே இருக்கார். இப்போது அவர் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் 16ஆம் தேதி வரைக்கும். 2ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் பண வரவு உண்டு. எப்படியும் காசு, பணம், சொத்து சேர்க்கை, அதற்குண்டான மோட்டிவேஷன், அதற்குண்டான தேவைகள், இது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அதற்குண்டான உழைப்பையும் அதற்குண்டான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ அந்த இடத்த சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள், அது வக்ர பார்வையை பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் ஒரு தடைகள், அதே போல் நீங்கள் போகிற இடத்துல வர இடத்துல எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு அமைப்பை கொடுத்துருக்கும். அடுத்தது பாருங்க, இப்போ அதே அந்த சூரியன் 2ஆம் இடத்துக்கு வரப்போறார் 16ஆம் தேதிக்கு மேலே. அப்பவும் சனியினுடைய பார்வை இருக்கும். ஆனாலும் அந்த சூரியன் அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது பண வரவு அதிகமாகும். வருமானம் நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கனாலும் கூட இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. எங்கே போனாலும் ஒரு அஷ்டமச்சனில் கெட்ட பேர், அவமானம் நிறைய வந்திருக்கும். அதில் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துருக்குறாங்களோ அவர்கள் எல்லாமே உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த 16ஆம் தேதிக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பொதுவாக 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது பணவரவு. ஃபஸ்ட்டு பணம் தான், 2ஆவது பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம், 3ஆவது குடும்பம், இது எல்லாமே கொடுத்துரும். அப்போது இந்த மாதம் சனியினுடைய வக்ர பார்வை பெற்றாலும் கூட சூரியனுடைய ஆட்சி பலம் பெறும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, பணம் வெளியே கொடுத்து வராமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கார், வக்ரமாக போகிறார். அதே போல் 3 12ஆம் அதிபதி வக்ரமான அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும். எங்கே போகிறோம், எதுக்கு என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையே தெரியாத அளவுக்கு அலைச்சலை நிறைய கொடுத்துரும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிகளை சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறத உண்மை. அடுத்தது பாருங்க, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க இங்க இருக்கார், 2ஆம் வீட்டில் இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வருவார். பொதுவா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு, அதே போல தாய் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அடுத்தது பாருங்க, அந்த சுக்கிரன் நீசமாக போகிறார், அதுவும் 24ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார். அப்ப கடகராசிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாக்கோ அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ ஏதாவது ஒரு குறைபாடுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ 24ஆம் தேதிக்கு மேலே வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் கேது அங்கே இருக்கிறதுனாலையும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலையும் பொதுவாக சுக்கிரன் கேது ட்ராவல் ஆகக்கூடிய காலகட்டங்கள் பெண் சாபம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பழிபாவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போ அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால அந்த டைமில் அதாவது 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லாபம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு மேலே எல்லாமே கிரகங்கள் மாறும் பொழுது அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கார். 5 கூடையவர் 11ல் இருந்தால் குழந்தைகள் மூலமாக லாபங்கள், அது குருவோட சேர்ந்து இருக்கிறார், பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது 5, 9 தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியங்கள் நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அதே போல் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படியும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், செவ்வாய் இங்க இருக்கிற வரைக்கும். அப்போ அவரே பாருங்க உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தை மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது ஒரு லாபங்கள், பூர்வீகத்தை இப்போ விற்று இந்த அதாவது 26ஆம் தேதி வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது, குரு பயிற்சி எல்லாமே நம்ம முதல்ல நம்ம கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த மாதம் கடக ராசிக்கு பண வரவுக்குண்டான மாதம். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட இடுங்க. யாரையும் பெரிய அளவுக்கு இந்த மாதம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்படி உங்களுக்கு யாராவது மூலமாக தேவைகள் இருக்குது அப்படின்னா, தாய் தந்தையர் மூலமாக தேவைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.